Watching video without subscribe is injurious to YouTubers. சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அடைச்ச முட்டை செய்ய போறோம். இப்போ நாம முட்டையை அவிச்சு வச்சுக்கலாம். அவிச்சி முட்டையை உளிச்சு வச்சாச்சு. வேவிச்ச உருளைக்கிழங்க உளிச்சு வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரிசி மாவு 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், பிரெட்டு தூள் தேவையான அளவு உப்பு. அவிச்சு வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்குல மஞ்சக்கருவு சேர்த்திக்கலாம். மஞ்சக்கருவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வெள்ளைக்கருவு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூடவே மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். புதினா தலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். வெள்ளைக்கருவில் மசாலா உருண்டை பிடிச்சி அடைச்சிக்கலாம். எல்லா வெள்ளைக்கருவுலையும் மசாலாவை அடைச்சாச்சு. இந்த மாதிரி வெள்ளைக்கருவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு மசாலாவை எடுத்து லைட்டாக பிடிச்சி அடைக்கணும், இல்லைன்னா வெள்ளைக்கருவு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா மீதி இருக்கிற மசாலாவை எடுத்து அடைச்சிக்கலாம். முட்டை கலண்டு வராத இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குச்சி பின்னாடி ஒரு குச்சி சொருகிக்கலாம். இந்த மாதிரி மசாலா டைட்டாக இருந்தால் தான் எண்ணெயில் பொரிக்குள்ள கலண்டு வராது இருக்கும். நல்லா எல்லா முட்டையிலையும் மசாலா வச்சு அடைச்சாச்சு. முட்டையை பெரட்டி எடுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜீரகப்பொடி, சிக்கன் மசாலா,
வரமிளகாத்தூள், கூடவே 2 முட்டையை உடைச்சி சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு சேர்த்திருக்கனால இந்த மசாலாவில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவை சிக்கன் பொரிக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கெட்டியாகவும் இல்லாத இந்த பதத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அடைச்சி வச்சிருக்கிற முட்டையை இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் தூள்ல நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி முட்டையில் மசாலா நல்லா ஒட்டி வரணும். அப்படி ஒட்டலின்னா எண்ணெயில் போட்டோன்னே வெடித்து மேலே எண்ணெய் தெறிக்கும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.